முனைவர் வசந்தி ராமன். வாங்கம்மா, சென்னையில இருந்து வாங்க. இவர்களுடைய பேச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கிய தமிழோட சேர்ந்த ஒரு என்ன சொல்ற இலக்கிய தமிழோட சேர்ந்த ஒரு சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படின்னு சொல்ல முடியாது. இவர்கள் அம்மா நீங்க எந்த ஊருங்கம்மா? நான் வந்து திருநெல்வேலி, என்னுடைய சொந்த ஊர். உங்களுடைய வார்த்தைகள் பாருங்களேன், அந்த திருநெல்வேலி லாங்குவேஜ். நான் வந்து சிவகாசியில தான் நான் இருந்தேன். அந்த திருநெல்வேலி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கே உரிய அந்த ஸ்லாங் வரும். ஏய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அந்த அவங்க பேசும்போது அந்த வார்த்தையில இருக்கிற வந்து ஒரு பக்குவமான ஒரு வார்த்தைய பதார்த்தமா எடுத்து சொல்லுவாங்க. அந்த பதார்த்தத்துல யதார்த்தமான ஒரு செயலை வந்து சொல்லுவாங்க. பாருங்களேன், இப்ப பாப்போம். மன்னிக்கணும் மன்னிக்கணும். நீங்க ஆரம்பிங்க. இப்ப பாருங்க, நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அப்படியே ஆப்ட் ஆகும் பாருங்க. இவங்களுடைய திருநெல்வேலி லாங்குவேஜ் அப்படிங்கும் போது அந்த திருநெல்வேலி லாங்குவேஜ்ல அந்த தமிழை மட்டும் உச்சரிக்கிற தன்மை வந்து இவங்களுக்கே சிறப்பானதா சொல்ல முடியும். அம்மா நீங்க ஆரம்பிங்க. நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களை வணங்கியும் ஒரு நிமிடம் நீங்க வாங்களே, ஒலிக்கு வாங்களே. உங்களுடைய முகம் தான் நன்றாக இருக்கும். ஓ வரவன். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம்மா. ராணி அம்மாக்கு என்ன பத்தி தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். வணக்கம்மா. நடுவர் அவர்களை வணங்கியும் என்னுடைய அன்பு தோழி ராணி அம்மா அவர்களை வணங்கியும் என்னுடைய சுற்றங்கள் அவர்கள் அனைவரையும் வணங்கியும், தனி கொடுத்தனமாக இருந்தாலும் சரி கூட்டு கொடுத்தனமாக இருந்தாலும் சரி அனைவரையும் வணங்கி முதற்கண் என்னுடைய உரைக்குள் செல்கிறேன். அனைவருக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. உறவுகள் அப்படின்னு சொல்லும் போதே அந்த உதடுகள், நம்முடைய உதடுகள் இனிமை என்றுதான் சொல்லும். அந்த உறவுகளை மகிழ்ச்சி என்ற உணர்வுகளால் தான் நாம் சுவைக்க முடியும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி நமக்கு எங்கிருந்து வருகிறது? அனைவரோடு சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி என்பது வருகிறது. அது எப்படி இருந்தது அந்த காலத்தில்? நாம் பார்த்தால் பாட்டி, தாத்தா, அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, இப்படி எத்தனையோ உறவுகள் இருக்கும். ஆனால் அந்த பாட்டி தாத்தா என்று சொல்லும் பொழுது அவர்கள் தன்னுடைய பேரன் பேத்திகளை, அது பெண் வயிற்று பேத்தியாக இருந்தாலும் சரி பையன் வயிற்று பேத்தியாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் மொத்தமா கூட்டிட்டு போயிட்டாங்க. இங்க வா, உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அழகா விக்ரமாதித்தன் கதை, வெண்ணிலாவுல பாட்டி, அங்க பாரு பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி வடை சுட்டு இருக்கா பாரு அங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு அருமையா அழுகின்ற குழந்தை கூட நின்றுவிடும். அந்த அளவிற்கு ஒரு குழந்தை அழுகிறது என்று சொன்னாலே உடனே அப்பா கொஞ்சம் வெளியே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு பெரிய மருமகளோ அல்லது சின்ன மருமகளோ யாரோ ஒருவர், எல்லா குழந்தைங்களையும் சேர்த்து அவர் அழிச்சிட்டு போயிடுவாரு. ஒரு மரத்தடியில வச்சு அழகா கதைய சொல்லிட்டு ஒரு பல்லி மிட்டாயி, அப்புறமா நல்ல சீனி மிட்டாயி இதெல்லாம் வாங்கிட்டு, என் பாயிட வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா, இருமா குழந்தைதாம்மா போன போயிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குழந்தைகளை அரவணைத்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு இது. அங்க கொஞ்ச நாள் ஏதாவது சரி மனசு சரியில்லைன்னா கூட, அங்க பாரு நிலால பாரு, அழகா பாரு, பாட்டி பாரு என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு, இப்ப பாரு பாப்பாவோட அழுகையெல்லாம் நின்றுடும் பாரு, அப்படிங்கிற அளவுக்கு குழந்தைகளை ஒரு உத்வேகப்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு அனைத்து அன்பினையும் ஊட்டக்கூடிய ஒரு அரவணைப்பு என்று சொன்னால் அது பாட்டி தாத்தாவிடம் இருந்து மட்டும்தான். அந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் இப்பொழுது கிடைப்பதில்லை. ஒரு அத்தை என்று சொல்லும் பொழுது, அத்தைனால யாருன்னே தெரியாது குழந்தைக்கு. அம்மா இது யாரோ பக்கத்து வீட்டு மாமி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுது பசங்க இப்போ. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு தாத்தா பாரு பாட்டி பாரு அப்படின்னா ஆன்லைன்ல தான் காமிக்கிறாங்க. இங்க பாரு அம்மா தாத்தா பாரு, இங்க பாரு அப்பா தாத்தா பாரு அப்படிங்கிற மாதிரிதான் காமிக்கிறாங்களே தவிர்த்தி, அந்த குழந்தைக்கு எது அம்மாவோட தாத்தா, எது அப்பாவோட தாத்தா, எது அம்மாவோட அம்மா, எது அப்பாவோட அம்மா ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு வரும்போது இங்க பேர் ஒரு பூச்சாண்டி வந்திருக்கான்னு ஒரு குழந்தை, அது யாருமே தெரியாது. தாத்தா வந்திருக்காரு, தாத்தாவை பார்த்தா அவர் பூச்சாண்டி, அம்மா யாரோ ஒரு பூச்சாண்டி வந்திருக்காரு, அவரை துரத்தி விடுன்னுது. அந்த அளவுக்கு இப்ப குழந்தைகள் கிட்ட அன்பு என்பது என்னவென்றே தெரியாமல் குழந்தைகள் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. அதே போல
தேடுறாங்க. அது ஏன் அவர்கள் இருந்தால் நமக்கு எந்த அளவிற்கு ஒரு உண்மையில் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது எவ்வளவு ஒரு சிறந்ததாக இருக்கும். அந்த காலத்துல எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தாங்க. அப்ப அங்க இருக்கும் பொழுது ஒரு பெரிய பிள்ளைக்கு கொஞ்சம் கம்மியா சம்பாதிச்சாலும், சின்ன பிள்ளை கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சாலும், பெரிய பிள்ளைக்கு சின்ன பிள்ளைகிட்ட இருந்து எடுத்து கொடுத்து அம்மா நிறைவிடுவாங்க. அங்க எல்லாருக்கும் நிறவி ஒரே மாதிரி ஈக்குவலா காமிச்சு அது அடுத்தவங்களுக்கு தெரியாம அந்த அம்மாவோ அப்பாவோ செய்வாங்க. பையன்கள் பாமா விஜயம் பார்த்த பாட்டை பத்தி சொன்னாங்க, வரவு எட்டனா செலவு பத்தனான்னு. அதே அந்த வீட்டுல 3 மருமகள்களும் அழகா மாமனாரிடத்தில் நமஸ்கரிச்சுட்டு உடனே போயிட்டு ஆணி முத்து வாங்கி வந்தேன் அவள் வீதியிலே அள்ளி வைத்து பார்த்திருந்தேன் அழகு கைகளிலே நூலை எடுக்கவும் மாலை கொடுக்கும் வேலை இல்லை அடியோ அடியோன்னுட்டு 3 மருமகளும் ஒன்னா ஒரே வீட்டுல ஒரே சமையல் செஞ்சுட்டு அத்தனை குழந்தைங்களையும் ஒன்னா போட்டுட்டு ஒன்னா தன்னுடைய குழந்தைங்க மாதிரி காப்பாத்திக்கிட்டு எவ்வளவு ஒரு அருமையான ஒரு குடும்பமா கூட்டு குடும்பமா அந்த காலத்துல இருந்தாங்க. எது ஒண்ணு தேவையா இருந்தாலும் மாமனாரிடத்தில் சொல்லிவிட்டுத்தான் செய்ய வேண்டும். அந்த இது வரும்பொழுது அவங்களுக்கு அங்க கடன் வாங்கணும்ங்கிறதே தோணுது. இப்ப யாரோ சொன்னாங்க இஎம்ஐ கட்டுறதுதான் வாழ்க்கை அப்படின்னுட்டு. இஎம்ஐ கட்டுறது வாழ்க்கை இல்ல, கடனே இல்லாமல் இருப்பதுதான் வாழ்க்கை. அதுவும் இந்த இயந்திரமயமான உலகில் அது வேணும் இது வேணும்ன்றதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தா வாங்கலாம். அந்த இருந்தா வாங்கலாங்கிற எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துவது எதுவுமே இல்லாம அவ்வளவும் வீட்லயே இருக்கிறபடி பண்ண அம்மா. எனக்கு என்னுடைய சொந்த அம்மா பத்தி நான் சொல்லணும்னா, எங்க அம்மாவோட என்னுடைய வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறமா நான் என் அப்பா அம்மாவோட தான் இருந்தேன். அப்ப பார்த்தாக்க எங்க அம்மா கிட்ட நான் பாட்டுக்கு என் பசங்களை விட்டுட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். அம்மா எல்லாமே அழகா வேலையெல்லாம் முடிச்சு சாயங்காலம் வரும்போது எனக்கு ரெடியா இருக்கும் எல்லாம். அந்த அளவுக்கு இப்ப நான் அந்த உறவு இல்லையேன்னு நான் ரொம்ப ஏங்குறேன். அந்த அளவுக்கு அதுக்காக என் அம்மான்றதுக்காக நான் சொல்லல, என் மாமியாரும் அப்படித்தான். அந்த அளவுக்கு அவங்களோட நான் எங்க வீட்டுல நான் முதல் மருமக, எனக்கு கீழே 3 மருமகள். எல்லாரும் இன்றைய வரைக்கும் ஒன்னாதான் இருக்கும். எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் இப்ப கூட கொஞ்சம் இந்த அரங்கம் நடந்துட்டு இருக்கும் போது என்னுடைய ஒருத்தி தான் போன் பண்ணி நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அந்த அளவுக்கு நாங்கெல்லாம் இன்றைக்கும் ஒரு ஒற்றுமையா என் குழந்தை வேறு அவர்கள் குழந்தை வேறு என்பது கிடையாது. அந்த அளவுக்கு நாங்க ஒற்றுமையில இருக்கோம். ஆனா அந்த ஒண்ணுமே இல்லைன்னா கூட எல்லாம் இருக்கு, இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படிம்பாங்க எங்க அம்மா. ஆனா அங்க பார்த்தா அவ்வளவு ஒரு சேமிச்சு வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு வேணும்னா இந்த பழத்தை எடுத்துட்டு போ, நாளைக்கு நீ வேற இது பண்ணிட்டு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க. அதே போல ஒருவர் தாழ்ந்து விட்டால், ஒரு பிசினஸ்லயோ இல்ல ஒரு வேலையிலயோ தாழ்ந்துட்டா உடனே என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு படத்தை வச்சிருக்கிறத எடுத்து வச்சு கொடுத்து இதை வச்சு பண்ணிக்கோ, இது பாத்துக்கலாம், நாளைக்கு அப்புறமா பாத்துக்கலாம். அப்படிப்பட்ட என்னுடைய அம்மா இறந்து போகின்ற பொழுது அவர்களுடைய இடத்தில் பார்த்தால் ஆங்காங்கு 2000 3000 2000 எல்லாமே. ஆனா என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, அம்மா இது கம்மியா இருக்குமா, நாளைக்கு பாத்துக்கலாம், இது நீ இது போதும் வேண்டாம் இதோட விட்டுடுவாங்க. ஆனா அப்படி ஒரு பணத்தை எங்களுக்காக சேமித்து வைத்து விட்டு சென்ற அந்த அன்னை நாங்க எல்லாரும் ஒன்னா இருந்தப்போ பாதி செலவு எனக்கு தெரியவே தெரியாது, எங்க அம்மாவே பார்த்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இது. அதே போலதான் என்னுடைய மாமியாரும் அப்படி ஒரு சேமிச்சு வச்சிருப்பாங்க. எங்கதான் வச்சிருப்பாங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு இது. அப்புறம் இவங்க சொன்னாங்க, நான் பேரு என்ன தனி குடும்பத்துல ஒரு பொம்மைய வாங்கறதுக்கே எனக்கு அவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொம்மை நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்பா இல்லைன்னா அத்தை, அத்தை இல்லைன்னா மாமா, மாமா இல்லைன்னா சித்தப்பா. ஏன்னா என் குழந்தைகளுக்கு அந்த ஒரு இது கிடைச்சிருக்கு. எங்க வீட்டுக்காரர் வாங்கி தரலன்னா அது உடனே நேரா அழுதுட்டு சித்தப்பா அப்படின்னுட்டு அங்கதான் போகும். ஒரு படம் வந்தது, விஸ்வாசம் படம் வந்தது. அதுல என்ன அப்பத்தா அம்மா சித்தப்பா சித்தி பாட்டி தாத்தா 2 தலைமுறை 3 தலைமுறை, எப்படி அந்த படத்துல எல்லாம் நான் கூட்டு குடும்பமா இல்லையா, ஒரு மகிழ்ச்சியா இல்லையா, ஒரு திருவிழா போல ஒரு சின்னதொரு ஃபங்க்ஷனை கூட கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. அதே போலதான் எங்க வீட்லயுமே நான் தான் எல்லாருக்குமே பெரியவ. அப்ப அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு திருமணம் அப்படின்னு குழந்தை
வரும்போது பார்த்தா அம்மா சொன்னாங்க, ஜுனைதா அம்மா சொன்ன மாதிரி, நான் ஒரு வலி அப்படின்னா என்னோட ஒரு மச்சனா அப்படி ஓடுறான், ஒரு மச்சனா இப்படி ஓடுறான். எங்க மாமியார் இருந்தா கை வைத்தியம், இதை வச்சு பாரு, இதை சாப்பிடு. அப்படி அந்த குழந்தை பிறந்தவுடன் அத்தனை பேரும் அப்படி ஒரு முதல் குழந்தை, அதுவும் பெண் குழந்தை, அவ்வளவு ஒரு ஆசையா அப்படி ஒரு அருமையா அந்த குழந்தைய வளர்த்தாங்க. நான் பாதி நேரம் என்கிட்ட இருக்கவே இருக்காது அந்த குழந்தை. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாகத்தான் என்னுடைய பெரிய மகள் ஆசையும் அன்புமாக வளர்ந்தாள். அந்த உறவுகள் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, அதனாலதான் உறவுகள் மேம்படன்னு சொல்றாங்க. மேம்பட மேல மேல உறவுகள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்க இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பலம். இன்றைக்கு நான் இருக்கேன், யாருமே இல்லாம தனிச்சு இருக்கேன். ஆனா அந்த எல்லாரோடையும் இருக்கும் பொழுது பார்த்தா நமக்கு ஒரு தனி பலமே, ஒரு தனி ஆள் பலம் வந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இது கூட்டு குடும்பத்துல அத்தனையும் இருக்கும். அதே போல என்னதான் வந்து பண கஷ்டம் வந்தாலும் ஒருத்தர்கிட்ட இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளுடைய கடமைகளை நம்ம நிறைவேற்றலாம். அந்த மாதிரி இருக்கும். அதே போல அம்மா இது பண்ணும்போது கவனிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இந்த ஒரு முக்கியமா என்ன இருக்கோ இல்லையோ அந்த அத்தனை பேரையும் உட்கார வச்சு ஒரு பாத்திரத்துல சாதத்தை வச்சு அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு உருண்டையா உருட்டி கொடுப்பாங்களே, அது எந்த இதுல வருது? தனி குடும்பத்துல கிடைக்குமா அது? அப்பா ஒரு பக்கம் போய் டைனிங் டேபிள்ல போய் உட்காந்து சாப்பிடுவாரு. அம்மா இந்த ஆளுக்கு வேணும்னா சாப்பிட்டோம், வேண்டாட்டி போட்டோம்னு அந்த அம்மா பாட்டு சாப்பிட்டுடும். குழந்தை என்ன கொடுக்குறாங்கன்னே தெரியாம அது பாட்டுக்கு பாதி தூங்கிடும். அதுவும் ஒரே குழந்தையா வேற இருக்கும், பாதி அது படுத்து தூங்கிடும். அது சாப்பிட்டுச்சா சாப்பிடலையான்னு அந்த அம்மாக்கும் தெரியாது, அந்த அப்பாவுக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு வரும். ஏன்னா ரெண்டு பேருடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அதாவது கஷ்டங்களை யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியாம அவங்களும் ஏங்குவாங்க. அந்த குழந்தை அப்ப எங்க போய் யார்கிட்ட போய் சொல்லும்? யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது பாதி நேரம் கிரெட்ச்ல இருக்கும். கிரெட்ச்ன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் பணத்தை கொடுத்து எங்கேயோ கொண்டு போய் சேர்ப்பாங்க. அது என்ன தின்னுச்சு என்ன தின்னல ஒண்ணுமே தெரியாது. அப்படி ஒண்ணு இருக்கும். ஏன்னா நான் ஆசிரியரா இருந்தேன். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்போ ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு டெய்லி வயிற்று வலி வரும். அதுக்கு என்ன வலின்னு அம்மாக்கும் தெரியல, அப்பாவுக்கும் தெரியல. கடைசியில பார்த்தா அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு தாத்தா வீட்டுல போய் இருந்திருக்கு. அப்ப அவங்க அவ்வளவு அழகா பார்த்துட்டு அதுக்கு மாத்து மருந்தெல்லாம் கொடுத்து கை வைத்தியத்துல கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு அது போன அந்த வயிற்று வலி திருப்பியும் வீட்டுக்கு இங்க வந்த உடனே வந்துருச்சு. அப்ப கேட்டா, மேம் எங்க தாத்தா வீட்டுல இருந்தப்பதான் நான் ஹாப்பியா இருந்தேன் மேம், இங்க எங்க அம்மா வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கல மேம். அப்படி ஏன்பா அப்படின்னா, அம்மா எதுவுமே கவனிக்க மாட்டாங்க மேம், அம்மா பாட்டுக்கு ஆபீஸ்க்கு போயிடுவாங்க. அப்பாவும் அப்படிதான், அம்மாவுக்கு முன்னாடி அப்பா போயிடுவாரு. அப்போ அந்த குழந்தை எப்படி நீங்க வந்து எல்லாமே ரெடிமேட் ஃபுட் வச்சுக்கிறீங்கல்ல, ரெடிமேட் ஃபுட் இருக்கும்போது நம்ம அந்த ரெடிமேட் ஃபுட்ல தான் இன்னைக்கு அவ்வளவு அமக்கலமுமே வர காரணமுமே, குழந்தைங்க அப்படியே ஸ்பாயில் ஆற காரணமே அதுதான். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரே குழந்தை நிறைய கொடுத்துடுறாங்க, செல்லம் கொடுத்துடுறாங்கன்னு. அது எது கேக்குதோ அதை வாங்கி வாங்கி கொடுத்து அந்த குழந்தைக்கு எதை சாப்பிடுறதுன்னே தெரியாம போயிடுறது. அதுதான். அப்போ அந்த குழந்தையோட வயிறு ஃபுல்லா கடைசியில பார்த்தா அந்த குழந்தைக்கு அல்சர் வந்துருச்சு. வந்து ஆபரேஷன் ஆகி அதுக்கப்புறமா தான் அது ஒரு 10 நாள் அப்ப பாட்டி தாத்தா தேவை இருக்கு. பாட்டி தாத்தா தான் பாத்துனாங்க அந்த குழந்தைய. வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு ஃபுல்லா பாத்துங்க, அந்த குழந்தைக்கு பத்திரமா மோர் விட்டு சாப்பாடு போட்டு அப்படி அழகா கொடுத்து அந்த குழந்தைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு வந்தது. அந்த மாதிரி இருக்கு. அப்ப மட்டும் உங்களுக்கு தேவையா இருக்கா? அம்மா அப்பாவோ, அவரோட அம்மா அப்பாவோ, இல்ல அவங்களோட அம்மா அப்பாவோ தேவையா இருக்கா? அப்போ அது ஏன் வந்து முதல்லயே வச்சுட்டு, ஏன் ஒரே வீட்லயே ஒய்ஃபோட அம்மா அப்பாவும் பையனோட அம்மா அப்பாவும் 2 பேரும் இருந்தா என்ன, விட்டு கொடுக்கிற தன்மை இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். அந்த இடமே சொர்க்கமா மாறும். சொர்க்கமே என்றாலும்ன்ற மாதிரி அது நம் வீட போல ஆகுமான்னு நம்ம பாடலாம் நம்மளும். ஏன்னா நம்ம வீட்டுல இருந்துதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகணும் மேடம். அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி வந்து உங்களுக்கு ஏன் நம்ம ஒரு சிறந்த ஒரு உதாரணமா இருந்துட்டு போலாமே. நம்மளை பார்த்து இன்னும் ஒரு 4 பேர் வரட்டுமே கூட்டு குடும்பமா வாழறதுக்கு. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இவங்க அப்பா அம்மாவை வச்சிருந்தா அவங்க அப்பா அம்மா கோச்சுப்பாங்க அப்படின்ட்டு. ஏன் கோச்சுக்கணும்? நல்லா அழகா வச்சுட்டு இவங்க நம்ம அப்பா அம்மா மாதிரி அவரோட அப்பா அம்மாவையும் நம்ம நினைக்க ஆரம்பிச்சுட்டோம்னா அங்க வந்து பிரிவு என்பதற்கு
நல்ல நல்லதொரு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னாங்க. இப்படி ஆரம்பிக்கட்டுமே நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமா. அந்த பல்கலைக்கழகம்னு 4 பேர் சொல்லட்டுமே பார்த்து. ஏன் வரக்கூடாது? அழகா வரலாம். ஆனா அந்த எண்ணம் விட்டு கொடுக்கும் தன்மை இல்லை. ஒரு அம்மா யாரோ சொன்னாங்க, ஈகோ இருக்கிற வரைக்கும் அது இதுவாகாதுன்னு. எல்லாருக்குமே அந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் அங்க எதுவுமே யாருடைய பேச்சுமே எடுபடாது. அப்புறம் தாத்தா பாட்டி என்ன, அத்தை மாமா என்ன. அத்தை மாமா வராங்க அப்படின்னாலே நாங்க இன்னைக்கு இருக்க மாட்டோம், நாங்க இன்னைக்கு அவரோட ஒரு ஆபீஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, நாங்க அங்க போயிடுறோம் அப்படிமா. எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமையில வரணும் அப்படின்னாலே, ஒரு வீட்டுக்கு வரணும் அப்படின்னாலே முன்னாடியே கேட்டுட்டு தான் வரணும். ஏன்னா அவங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வெளியில எங்கேயாவது டிவி பார்க்கும்போது அங்க நாய் வருதா, பூனை வருதா, நரி வருதான்னு கூட தெரியாது. அப்படியே வா, யாராவது வந்தா வா உட்காந்துக்கோ, உட்காரு, வா பேசலாம், அப்புறமா இது கொஞ்ச நாள் இந்த சீரியல பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்பாங்க, இல்லைன்னா இந்த சினிமாவை பார்த்துட்டு வந்து. அப்போ உறவுகள் உள்ளுக்குள்ள வரத்துக்கே கேட்கணுங்கிற காலம் இருக்கிறது போக, முன்னாடி இருந்த காலம் யாரு இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம குழந்தைங்க பாட்டுக்கு அங்க இருக்கும் பத்திரமா. அதே மாதிரி அந்த வீட்டுல கடைசி மருமகளா வந்த, சிப்போடி பானா போனா போயிட்டு போட்டோம், அவ சின்னவளா இருக்கா, நம்மளே அவளுக்காக பண்ணிடலாம் அப்படின்னு பெரிய அண்ணி, சின்ன அண்ணி, 3வது அண்ணி எல்லாரும் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அங்க வந்த புது மருமகளுக்கு அங்க வேலையே இருக்காது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நானே ஏதாவது பண்றேன்னு வந்த கூட, நீ சின்ன பொண்ணு போய் உட்காந்துக்கோ, நாங்க எல்லாம் பண்ணி முடிச்சிடுறோம், நீ எல்லாருக்கும் பரமாறு போறோம் அப்படின்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் கூட அந்த வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனை போலதான் இருக்கும். எல்லாம் இருக்கலாம். அந்த அம்மா சொன்னாங்க, யாரு தேவகி அம்மா சொன்னாங்க, நான் கொடுத்து நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொடுத்து இழந்திருந்தாலும் இன்றைக்கு வேணா இப்ப இந்த காலகட்டத்துல இல்லாம இருக்கலாம். ஆனா அன்றைய காலகட்டத்துல எல்லாருமே அத்தனை படத்தையும் ஒரே இடத்துலதான் கொண்டு வந்து போட்டு மொத்த குடும்பத்தையும் பாதுகாத்து, அது ஸ்கூல் ஃபீஸா, அந்த இதுவா எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்து நம்ம யார்கிட்டயும் போய் எதுவுமே கேட்க வேண்டாம். அந்த அளவுக்கு அவங்களே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. கடைக்கா அவங்களே கொடுத்துருவாங்க. வீட்டு வாடகையாவே இருக்காது, எல்லாமே சொந்த வீடா இருக்கும் அந்த காலகட்டத்துல. ஆனா அத்தனையும் முடிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல மீண்டும் இப்பொழுது வந்தது என்றால் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று, நிச்சயமாக வரவேண்டிய ஒன்று கூட்டு குடும்பம் என்பது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொன்னாங்க, கெட்ட பழக்கங்கள்லாம் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம எத்தனையோ செய்திகள் கேட்கிறோம், எத்தனையோ செய்திகள் பாக்குறோம். பக்கத்து ரூம்ல அம்மா அப்பா இருக்காங்க, இப்ப அடுத்த ரூம்ல பொண்ணு இருக்கு, அங்க என்ன பண்ணுதுன்னே தெரியாம தூக்க மாட்டின்னு செத்து போகுது, அந்த மாதிரி இருக்கு, இத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. எத்தனையோ சினிமா ஆக்டர்ஸோட பசங்களையும் பாக்குறோம், நம்ம தெரிஞ்சவங்களோட பசங்களையே பாக்குறோம். அடுத்த ரூம்ல என்ன பண்ணுதுன்னு தெரியாது, யாரு வராங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெரியவர்கள் என்று ஒன்று இருந்தால் நாம் அவர்களுக்காக பயப்படுவோம், கட்டாயமாக பயப்படுவோம். அது பயப்படுறோமோ இல்லையோ, மரியாதைக்காவது பயப்படுற மாதிரி நடிக்கவாது செய்வோம். யாரையும் உள்ள சேர்க்க மாட்டோம், உள்ள இது பண்ண வரவழைக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அவங்க இருந்தா நமக்கு ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு இன்றைய காலகட்டத்தில் தேவை, நிச்சயம் தேவை. அதற்கு கூட்டு குடும்பமே சிறந்தது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறப்பா நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, அந்த ஸ்லாங் திருநெல்வேலி அப்படின்னாலே அந்த ஸ்லாங் வந்து தனியா தெரியும். அவங்க எல்லாம் எப்பவுமே தனியாவே இருக்க மாட்டாங்களே. மாலை நம்ம அங்கதான் ஒரு கூட்டமா இருந்தேன். அந்த மாதிரி அவங்களுக்கே உரிய பாணியில அந்த சிறப்பான அந்த பாத்தீங்களா வருது, எப்ப வேணாலும் வருது, எப்ப வேணாலும் என்கிட்ட வந்து சேர்ந்துக்கோ, நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல. என்னைக்குமே கூட்டு குடும்பம் தான். கூட்டு குடும்பத்துல வந்து ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் எப்படியா நம்ம கவனிச்சுக்குவாங்க. அது அப்பா இல்ல, நம்ம வீட்டுக்கு போறோமா, வாங்க இப்பதான் வெளில போயிருக்காரு, வர வரைக்கும் நம்ம பேசுவோம், உட்காந்து பேசுவோம், வாங்க ஒரு வெத்தலையை போட்டோம், இல்ல அந்த காப்பியை கொடுத்தோம், வாங்க உட்காருங்கன்னா அது மருமகளா இருந்தாலும் சரி, மாமியாவா இருந்தாலும் சரி, அத்தை சித்தப்பா சித்தி உட்கார வச்சு பேசுவாங்க. உடனே ஆள் வந்துரும் வீட்டுக்கு. ஆனா நீங்க தனி குடும்பத்துல என்ன, நீங்க வரேன்னு வீட்டை போயிட்டு போயிடுறீங்க, என்ன பண்றது? அதனால எப்பவுமே நமக்கு வந்து கூட்டு குடும்பம் தான். அம்மா வசந்தி அம்மா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹேண்ட்ஸ். ஏன்னா நீங்க உங்களுடைய லைஃப்ல என்னெல்லாம் நடந்திருக்கோ அதையும் இப்ப இந்த குழந்தைகள் வந்து எதனால வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாத பெற்றோர்களும் இருக்கிறாங்க.
ஏன்னா அவங்க கூட உட்காந்து பேசுனதானே தெரியும். வெளிப்படையா பேசுங்க உட்காந்து. பெற்றவங்க கூட இருந்தாதான் தாத்தா பாட்டி கூட இருந்தாதான் தெரியும். பெத்தவங்க கூட யாரும் பேசுறது இல்ல. தாத்தாவா பாட்டி பாத்தா நம்ம 2 பேரும் கடைக்கு போலாம், பாட்டி வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு சமைச்சுக்கிட்டே பேசுற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. சாப்பாடு ஊட்டி விடும் போது சொல்றவங்க பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா தாத்தா பாட்டிக்கு தான் அவங்க உசுரே. மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீ ஒரு வீட்டுக்கு போ, நான் ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறேன், என் பிள்ளை வந்து அது மாதிரி செல்லு பாத்துக்கிட்டு இருக்கு. இப்பதான் கைபேசி, அது செல்ல என்ன பாக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க இந்த காலகட்டம் மட்டும் இல்ல, எப்பவுமே எனக்கு கூட்டு குடும்பம் இருந்தாதான் நான் அந்த இடத்துல இருக்கேனே இல்லையோ, என் இடத்துல இருந்து என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்னைய பாதுகாக்கிறாங்க, என்னையும் மட்டும் இல்ல என் குடும்பத்தையும் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு கூட்டு குடும்பத்தை பத்தின அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டும் இல்ல அவங்களுடைய வளமும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க. வசந்தி அம்மா, நன்றி கலந்த நற்றமிழ் வாழ்த்துக்கள் அம்மா. சிறப்பான உரை அம்மா.